வணக்கம். 100 நாள் வேலை திட்டம், அதிலிருந்த காந்தியின் பெயரை நீக்கியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. இது குறித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி கடும் அமளியை உண்டாக்கியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி எம்பிக்களும் மற்ற தலைமை கட்சிகளின் இயக்க எம்பிக்களும் சேர்ந்து பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக பிரியங்கா காந்தி மிக சிறப்பாக தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் கூறுவது என்னவென்றால், காந்தியின் பெயரை நீக்கியிருக்கிறார், நாளை இந்தியாவின் பெயரை நீக்குவதற்கு நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள் என்பது போல கூறியிருக்கிறார். உண்மைதான். அதையே தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தை அவர்களும் கூறியிருக்கிறார். காந்தியின் பெயரை இன்று நீக்கியவர்கள் நாளை இந்தியாவின் பெயரையும் நீக்குவதற்கு மாற்றுவதற்கு தயங்க மாட்டீர்கள் என்று தோழர் செல்வ பிறந்தகை மிக கடுமையான தமது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இன்று கண்டனம் தெரிவித்து என்ன பயன்? தும்பை விட்டு வாழை பிடித்த கதைதான். காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சங்கியிலே வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இதெல்லாம் கண்டிக்க முடியும்? எப்படி தடுக்க முடியும்? முதல்ல இன்றைக்கி இருக்கிற சசி தரூரை முதல்ல கட்சியை விட்டு தூக்கி எறிங்க. இன்னமும் காங்கிரஸ் கட்சிக்குள் சசி தரூர்களாக சங்கிகள், ஆர்எஸ்எஸ் பேரொழிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் பேரொழிகளுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வேலை? ஆனால் இந்திய விடுதலைக்கு பின் தோன்றிய இந்த அரசியல் இந்திய காங்கிரஸ் கட்சியானது சங்கிகளால் கட்டமைக்கப்பட்டுவிட்டது. அன்றைக்கு பிஜேபி சனசங்கம் வளர முடியவில்லாதால் பிஜேபி கட்சி தோன்றலை. அதனால் காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் அடைக்கலம் போந்திருந்தாங்க. இப்போ பிஜேபிங்கிற ஒரு வலுவான அரசியல் கட்சியை அவங்க கட்டமைத்து விட்டதுனால இப்போ நிறைய பேர் வெளியேறி நேரடியாக தனங்களை காங்கிரஸ் பிஜேபி சங் பரிவார் அப்படிங்கிற தன்னுடைய முகத்தை காட்டிக்கிட்டு பிஜேபியில் ஐக்கியமாக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் காங்கிரஸுக்குள் சசி தரூர்கள் போன்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இதுதான் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய இடைஞ்சலே. இன்றைக்கி சோனியா காந்தியோ, ராகுல் காந்தியோ, பிரியங்கா காந்தியோ, இங்கே தமிழ்நாட்டு அந்தந்த மாநில தலைவர்களோ எதுவும் உண்மையான காங்கிரஸ்காரர்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாததற்கு மிக முக்கியமான காரணமே உள்ளே இருந்து கெடுத்து கொண்டிருக்கும் சசி தரூர் போன்ற சங்கிகள் தான். கம்யூனிஸ்ட் கட்சிகளை அடித்து கொண்டிருக்கும், அடித்து விட்ட டி.கே. ரங்கராஜன்களைப் போல.